ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, தாவீது பக்தன் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை சங்கீதம் 63:6 உமது கிருபை நல்லது என்று சொல்லுங்க. யுவர் கிரேஸ் இஸ் குட். உம்முடைய கிருபை நல்லது. அதிகமாக கிருபையை ருசித்த ஒரு மனிதன் தாவீது பக்தன். அதிகமாக கிருபை குறித்து பேசுகிற ஒரு மனிதன் பவுல். ஆனால் தாவீது ராஜாவை பார்க்கும்போது அநேக கிருபைகளை அனுபவித்த ஒரு மனிதன். அவர் வாழ்றதே அவருடைய கிருபைதான். நம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபை என்று திருமறை சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிற வார்த்தை, அவர் கிருபை நல்லது. அவர் கிருபை தகுதி இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் தருகிற தகுதி தான் கிருபை. பலன் இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் தருகிற பலன் தான் கிருபை. நம்பிக்கை இழந்து நிற்கிற இடத்துல நம்பிக்கை தருவதுதான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை மிகப்பெரியது. அவர் நம்மையும் வாழச் செய்வது அவருடைய கிருபை. இன்னைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை தானே. அந்த கிருபை நல்லது. தாவீது பக்தன் எத்தனையோ யுத்தங்களை சந்தித்த மனிதன். இந்த யுத்தங்கள் எல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அவருடைய சுத்த கிருபை. நம்ம வாழ்க்கையிலையும் நம் சந்தித்த துன்பங்கள், போராட்டங்கள், வந்த பாடுகள்ல இன்னைக்கோ நம்ம அடிஞ்சு போயிருப்பல. நம் செய்த பாவங்களுக்கு தண்டனை பெற்றிருந்தா என்னைக்கோ நம்ம மரித்து போயிருப்போமே. நம் சந்திக்கிற காரியங்களில எப்பவோ நம்ம வாழ்க்கை அழிந்து போயிருக்கோமே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை தானே. அவருடைய கிருபை நல்லது. அந்த கிருபையை உணர்வோம், அந்த கிருபையை ரசிப்போம், அந்த கிருபையை சொந்தமாக்கி கொள்ளுவோம். அவருடைய கிருபை நம்மை சுமந்து கொள்ளுகிறது என்பதை அறிக்கை செய்வோம். அவருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நாம் எப்படிப்பட்ட தகுதி இல்லாத மக்களாய் நாம் வாழ்ந்தாலும் கூட அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவருடைய கிருபை நம்மை சுமந்து கொண்டு செல்லும். அவருடைய கிருபை நம்மையும் இந்த உலகத்துல வாழச் செய்யும். அவருடைய கிருபை இந்த உலகத்துல நம்ம நிற்கும்படியான பலத்தை தர முடியும். இந்த அருமையான இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான பாதையில வழிநடத்துவார். கவலைப்படாதிருங்கள், அவருடைய கிருபை மிகப்பெரியது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபை நல்லது என்று அறிகிறோமே அப்பா. உம்மை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதப்பா. இந்த கிருபையினால் நாங்கள் வாழுகிறோமே, இந்த கிருபையினால் நாங்கள் சுமக்கப்படுகிறோமே, இந்த கிருபை எங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறதேப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த கிருபை சுமந்து கொண்டு செல்ல வேண்டுமா கேட்கிறோம். உங்களுடைய கிருபை நல்லதப்பா, வழிநடத்தும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபையினால் சுமந்து செல்லும். இந்த ஆண்டு, இந்த நாட்கள் மகிமையுள்ள நாட்களாக உயர்த்தவையும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.